இந்த வீடியோவில் நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி 2 பாயிண்ட்ஸோட டிஸ்டன்ஸ் யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நமக்கு 2 செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, x1 y1 x2 y2. இந்த 2 பாயிண்ட்ஸோட டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கான மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா தான் இது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 minus y1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் நம்ம x1 y1 x2 y2ன்னு 2 செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. நான் அதோட டிஃப்ரென்ஸ் ஸ்கொயர் கால்குலேட் பண்ணிட்டேன். இப்போ அதை வந்து நம்ம அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறது தான் வேலை. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மேத் மாடலில் எஸ்கியூஆர்டி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்கொயர் ரூட் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம x2 minus x1 டிஃப்ரென்ஸோட ஹோல் ஸ்கொயர் கால்குலேட் பண்ணிட்டோம், y2 minus y1 டிஃப்ரென்ஸோட ஹோல் ஸ்கொயர் கால்குலேட் பண்ணிட்டோம். இது ரெண்டையும் நம்ம சும்மா ப்ளஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தாலே போதும். ஸோ அதை வந்துட்டு நான் இங்கே பண்ணுறேன். ஸோ 6.0464 இதுதான் இந்த 2 பாயிண்ட்ஸோட டிஸ்டன்ஸ். ஸோ மேத் மாடியூல்லே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் இந்த 2 செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் கொடுத்தாலே போதும். நீங்கள் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூஷன், இந்த டிஃப்ரென்ஸ் எடுக்கிறது, இந்த டிஃப்ரென்ஸை ஸ்கொயர் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணுறது எதுவுமே வேண்டாம். அந்த ஃபங்க்ஷனே எல்லாமே பார்த்துக்கும். ஸோ math.dist அதில் வந்துட்டு x1 y1 x2 y2 அப்படின்னு 2 வேல்யூஸ் பாஸ் பண்ணுவாங்க, போதும். சேம் நம்ம மேனுவல் ஃபார்முலா மெத்தடில் என்ன வந்ததோ அதே தான் நமக்கு வந்துட்டு பைத்தான் இன்பில்ட் டிஸ்ட் ஃபங்க்ஷனில் கொடுக்கும்போதும் நமக்கு வருது. தேங்க்யூ எவ்ரிவன்.